நாடு முழுக்க பொய்யை பரப்பிய விவகாரம் மோடி அரசின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதுதான் புதிய இந்தியா. உலகளவில் உருவான எண்ணெய் மற்றும் எரிசக்தி நெருக்கடியின் சூழ்நிலையில் இந்திய குடிமக்களை பாதுகாக்க இந்திய அரசு பல கட்டமைப்பான மற்றும் அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதன் மூலம் மத்திய அரசின் செயல்பாடுகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரானை தாக்கியது அடுத்து உலகளவில் பெரும் பதற்றம் உருவானது. இதனால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலக சந்தைகளில் அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டது. இதனால் உலகளவில் எரிசக்தி பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் இதனை லாபகரமாக கையாண்ட மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் மூலம் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு அரசு நிறுவனங்கள் உள்நாட்டு LPG விநியோகத்தின் பெரும் பகுதியை நிர்வகித்து வீடுகளுக்கு எரிவாயு தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்தன. இந்தியா தனது எண்ணெய் தேவையின் சுமார் 88 முதல் 90% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. அப்படி இருக்கையில் ஹார்முஸ் மூடப்பட்டதால் எண்ணெய், LNG, எரிவாயு மற்றும் உர உற்பத்தி போன்ற பல முக்கிய துறைகளில் உலகளவில் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் பெட்ரோ கெமிக்கல் தொழில்கள், உர தொழில்கள் மற்றும் நகர எரிவாயு விநியோகத்திலும் சிக்கல் ஏற்பட்டது. இதனை அரசியல் ரீதியாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் மோடிக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வந்தன. இதனால் மக்கள் அச்சமடைந்தனர். ஆனால் மத்திய அரசு பல அவசர நடவடிக்கைகளை எடுத்தது. LPG எரிவாயு விநியோகத்தை பாதிக்காமல் பாதுகாக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற வாயுக்களை முழுமையாக LPG உற்பத்திக்காக மாற்ற அரசு உத்தரவிட்டது. மேலும் இந்தியாவிடம் சுமார் 74 நாட்களுக்கு போதுமான ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் வணிக எண்ணெய் கையிருப்புகள் இருப்பதாகவும் இது 250 மில்லியன் பேரல்கள் அளவை தாண்டும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இந்தியா தற்போது 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. இதனால் ஒரு நாட்டை சார்ந்திருக்கும் நிலை குறைந்தது. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் கிடைக்கும் எண்ணெய் இறக்குமதி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மேலும் வலுப்பெற்றுள்ளது. உலகின் பல பகுதிகளில் எரிசக்தி பிரச்சினை தள்ளாடும் நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் மாற்றமின்றி நிலைத்திருக்கின்றன என்றும் LPG சிலிண்டர்கள் வீடுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றன என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த வளைகுடா நாடுகளின் பதற்றம் உலகளவில் எண்ணெய் சந்தையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்தியா தனது மூலதன சேமிப்புகள், பல்வேறு நாடுகளிலிருந்து எரிசக்தி இறக்குமதி செய்வது போன்ற கொள்கைகள் மூலம் இந்த நிலையை சமாளிக்கும் திறனை காட்டியுள்ளது. 1991 காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியுடன் ஒப்பிடும்போது இன்றைய இந்தியா மிகவும் வலுவான நிலையில் இருப்பதாக பல பொருளாதார வல்லுநர்கள் அனுபவத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்.